வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா ரணின் பேசுகிறேன். ஐயோட காலில் நீங்கள் வேர்கோஸ் வெயின்ஸ் பார்க்குறீங்கல்ல, இது வந்து இந்த மளிகை கடையில் வேலை பார்க்குறவங்க, மணிக்கணக்காக நிற்கிற டிராஃபிக் போலீஸ், நர்ஸு, டீச்சர்ஸ் எல்லாருக்கும் இங்கே பாருங்க, அந்த ரத்த குழாய்கள் ஃபுல்லாக உடைச்சி இந்த வேர்கோஸ் வெயின்ஸ் உள்ளே எரியுதுங்களா ஐயா? எப்பயாச்சும் வந்துட்டு உங்களுக்கு இது ஓடுற மாதிரி, உள்ள பூச்சி ஓடுற மாதிரி, உள்ளுக்குள்ள நின்றுட்டு எரிச்சல், வலி. ஆக்சுவலி ஒரு மாசம் மருந்து சாப்பிட்டாங்க, நோம்புனால கொஞ்சம் கேப் விட்டுருந்தாங்க. மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. வீக்கமா இருந்துச்சு, வீக்கம் குறைஞ்சிருக்கு, கருப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நான் இந்த கால் நல்லா ஆக்கிட்டு இந்த காலை நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். ஹோமியோபதியில் வேரிகோஸ் வெயின்ஸ்க்கு எவ்வளோ அழகா மருந்து இருக்கு அப்படின்ற விழிப்புணர்வு வீடியோ தான் இது. இப்போ இவருக்கு நம்ம மருந்து கொடுத்துட்டோம், இவர் எப்படியோ கண்டுபிடிச்சி வந்துட்டாரு, இவருக்கு நான் இப்போ சரி பண்ண போறேன். பட் மருந்து வாங்காம காலில் ரத்த குழாய்களே உருவி எடுத்துடுறாங்க நிறைய பேர். காலில் இப்போ ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ரத்த குழாய் புடைச்சிருக்கு, அது வந்து மணிமணியா பீட்ஸ் மாதிரி இருக்கு. அப்போ அந்த வேரிகோஸ் வெயின்ஸை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டா அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் எப்படி போகும்? ரத்த ஓட்டமே போகாது. ரத்த ஓட்டமே இல்லாத இடத்துல ஒரு புண்ணு வந்தா அந்த புண்ணு எப்படி ஆறாது. ரத்த ஓட்டமே போகல, புண்ணு வந்துருச்சு, ஆறல, அப்ப அந்த கால் நம்ம இழக்கிற நிலைமை வருமா வராது? வந்துடும். அப்ப முதல்ல என்ன பண்ணுனா, இவங்க வந்து தன் குடும்பத்துக்காண்டி தன்னுடைய உடல் உழைப்ப மளிகை கடையில காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நின்னே வேலை பார்த்திருக்காரு. எத்தனை வருஷமா மளிகை கடையில இருந்திருப்பீங்க? 20 வருஷமா மளிகை கடையில இருந்திருக்காரு. ராத்திரி தூங்க போகும்போது, நான் இப்போ காலையில உட்காந்தே தான் இருக்கேன், வழியில் உட்காந்து தான் இருக்கணும். அந்த டைம்ல ஒரு 1/4 பக்கெட் சுடுதண்ணில எப்சம் சால்ட்னு ஒரு உப்பு இருக்கு, எழுதி கொடுத்தேன்னா டெய்லி வைக்கிறீங்களா? 1/4 பக்கெட் சுடுதண்ணில ஒரு 3 ஸ்பூன் அந்த உப்பு போட்டு காலை ஒரு 10 நிமிஷம் அதை வைக்கணும். எப்படி இருக்கு அது வச்ச அப்புறம்? வீக்கெல்லாம் குறைஞ்சிருக்கு, கருப்பு குறைஞ்சிருக்கு. கருப்பு குறைஞ்சதே எனக்கு சந்தோஷம். இங்க இந்த பக்கம் காமிச்சிட்டேன், இந்த பக்கம் இங்கே இது வரைக்கும் கருப்பா இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த கருப்பு குறைஞ்சிருக்கு. பட் வந்து என்னன்னா கால் வந்து ரொம்ப அழுத்தமா டைட்டா இருக்கும். அதாவது ஒரு ஒரு கட்டி இருக்கு, பலூன் நல்லா காத்து விட்டா ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டைட்னஸ் ஃபீல் பண்ணுவாங்க. நைட் தூங்க போகும்போது காலை வந்து செவத்துல ஒரு 10 நிமிஷம் இப்படி தூக்கி வைக்கணும். இடுப்பை இங்க வச்சு படுத்துட்டு காலை தூக்கி செவத்துல வைக்கணும். இது நீங்க இந்த 15 வருஷமும் பண்ணியிருந்தாலே இந்த நிலைமை வந்திருக்காரு. பண்ணாம விட்டுட்டோம். சரி, இப்ப இனிமே இது எல்லாருக்கும் விழிப்புணர்வா இருக்கும்ல. ஹோமியோபதியில நிறைய மெடிசின்ஸ் இருக்கு இந்த ரத்த குழாய்களோட புடைப்பை சரி பண்ண. இப்ப டீப் வெயின் த்ரோம்போசிஸ் சொல்லுவாங்க ஒரு கண்டிஷன். அதாவது என்னன்னா, ரத்தம் வந்து ரத்த குழாயில கிளாட் ஆகி நிற்கும். பிளட் வந்து தேங்கியே இருக்கு இல்லையா, ஒரு இடத்துல தண்ணி வந்து தேங்கியே இருந்தா பாய்ச்சம் பிடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ரத்த குழாயில ரத்தம் வந்து தேங்கியே இருக்கும்போது அந்த ரத்த கிளாட் ஆயிக்கும். அந்த ரத்த கிளாட்டை நம்ம சரி பண்ணலன்னா அந்த கிளாட் வந்து த்ராம்பஸ் வந்து அங்கிருந்து கலண்டு போறது பேர் எம்போலஸ். த்ராம்பஸ்ன்றது ரத்தம் உறைஞ்சிருக்க ரத்தம் அங்கிருந்து கலண்டு சர்க்குலேஷன்ல, அதாவது ரத்த குழாய்க்குள்ள அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். அது இறுதி ரத்த குழாய்க்குள்ள வரும்போது அடைச்சி பிளாக்கோ இல்ல ஒரு மூளையில இருக்கிற ரத்த குழாய் அடைச்சா ஸ்ட்ரோக்கோ ஏதோ ஒன்று வந்து உயிர் காபத்தாகும். ஸோ இந்த ரத்த குழாயில த்ராம்பஸ் ஆயிடுச்சு. அப்போ ஹோமியோபதியில என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹோமியோபதியில பாம்போட விஷயத்துல இருந்து தயாரிச்ச 2 முக்கியமான மருந்து வந்து இந்த வேரிகோஸ் வெயின்ஸ்க்கு ரொம்ப நல்லா கேட்கும். ஒன்று வைப்பரான்றது கட்டுவிரியன் பாம்போட விஷயத்துல இருந்து எடுக்கிற மருந்து. அது வந்து இந்த வேரிகோஸ் வெயின்ஸ்ல கால் வந்து தொங்க போட்டாலே நெருப்பு மாதிரி எரியுது, தொங்கவே போட முடியல, கால் அப்படி தூக்கி வச்சுட்டா பரவாயில்லாம இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாருக்கும் இந்த வைப்பரான்றது பெஸ்ட் மெடிசன். அந்த எரிச்சலை அப்படியே விட்டுரும். கட்டுவிரியன் பாம்பு வந்துட்டு இமேஜின் பண்ணி பாருங்க, விஷம் வந்து மருந்தாக்கப்பட்டது வந்து காலகாலமா நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ண விஷயம் தான் இது. வந்து ஜெர்மன் நாட்டு மருந்தா இருந்தாலும் அவங்களும் இந்த பிரின்சிபலை நம்மளோட இதுல இருந்து எடுத்திருக்காங்க. இந்த வைப்பரா மாதிரி இன்னொரு மருந்து இருக்கு, அது பேர் போத்ரோப்ஸ் ஒரு பாம்பு. நான் அந்த பாம்பையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பாம்பு வந்து இருக்கிறதே விஷமான ஒரு பாம்பு. ஆனா அந்த பாம்பு வந்துட்டு என்ன பண்ணும்னா, ஆக்சுவலி ரத்த குழாய்க்குள்ள ரத்த கிளாட்டா இருந்துச்சு அப்படின்னா இதுதான் அந்த போத்ரோப்ஸ். இதுவும் கட்டுவிரியனோட ஒரு ஃபேமிலி தான். இந்த போத்ரோப்ஸ்ன்றது வந்து எல்லோ வைப்பர், மஞ்சள் விரியன் சொல்லாம கண்ணாடி விரியன் சொல்லுவாங்க. இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான மருந்து. இது வந்து என்ன பண்ணும்னா, வாஸ்குலர் டேமேஜ், ரத்த குழாய்கள் டேமேஜ் ஆனா, பிளட் கிளாட்
இதில் அண்டர்லைன் பண்ணி நான் அதை ஆட் பண்ணுறேன். பிளட் கிளாட், ரத்த குழாய்களுக்குள்ள ரத்தம் வந்து கிளாட்டாக இருந்தா உடனே இந்த மருந்தை கொடுத்தா இந்த மெடிசன் வந்து சூப்பராக அந்த ரத்த கிளாட்டை கரைச்சிடும். ரத்த குழாய்க்குள்ள ஒரு இடத்துல பிளட் கிளாட் ஆகி நிற்குது, இந்த பாத்ராப்ஸ்ன்ற மருந்து கொடுத்தா அந்த பிளட் கிளாட் கரையிலனா என்னன்னு கேளுங்க, சூப்பராக கரைஞ்சிடும். இதை செல்ஃப் மெடிகேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரத்த கிளாட் ஆயிடுச்சு, நீங்கள் ஒரு இடத்துல க்ராஸ் பண்ணுறீங்க, டாக்டர் சொல்கிறாங்க என்ன பண்ணே தெரியல, ரொம்ப கவலையாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகம் தான், பக்கத்தில் இருக்க குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட போய் வாங்கி இந்த மெடிசன் எடுத்தீங்கன்னா அந்த த்ராம்பஸ், டீப் வெயின் த்ராம்போசிஸ் கம்ப்ளீட்டாக சரியாயிடும். நான் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணி இதே மாதிரி காலில் பிளட் கிளாட் ஆயிருக்குன்னு சொல்லி என்கிட்ட ஒரு லேடி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த கிளாட்டை கம்ப்ளீட்டாக கரைச்சி அவங்க இப்போ ட்ரீட்மெண்ட்டே ஸ்டாப் பண்ணிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. என்னன்னா ஒன்று வந்து அதை ரிமூவ் பண்ணி எடுக்கணும்பாங்க, இல்லை அந்த ரத்த குழாயை நம்ம கட் பண்ணி அது உடனே எடுத்துடணும், இல்லை அந்த கிளாட் வந்து பிரச்சனை பண்ணும். ஆனால் அந்த கிளாட்டை கரைக்கிறதுக்கு வைத்தியம் இருக்குது, மருந்து இருக்குது. இந்த ஹோமியோபதி மெடிசனில் இன்னொரு முக்கியமான மெடிசன் இருக்குது, அப்பிஸ் மெலிஃபிகா. அப்பிஸ் மெலிஃபிகான்றது தேனி இருக்குல்ல, தேன் குடிக்கிறோம்ல, அந்த தேனி பூச்சியோடைய அந்த தேனியோடைய விஷயத்துல தயாரிக்கிற மருந்து. அந்த அப்பிஸ் மெலிஃபிகா வந்து என்னன்னா கால் வீக்கம், இப்போ தேனி கொட்டுச்சுன்னா வீங்கிருது இல்லை, அந்த மாதிரி உடம்புல வீக்கம் இருக்கு, கிட்னி வீக்கமாக இருக்கலாம், கால் வீக்கமாக இருக்கலாம், இல்லைன்னா உடம்புல எங்கன்னா இன்ஃப்ளமேஷன் இருக்கு, ஒரு முட்டியே வீங்கி இருக்கு, இப்போ கால் ரொம்ப நேரம் தொங்க போட்டிருக்காங்க வீங்கி இருக்கு, நீங்கள் அந்த அப்பிஸ் மெலிஃபிகா மருந்து பல கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டு, ஆல்மோஸ்ட் எல்லா கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுமே அது எல்லா ஹோமியோ டாக்டர்ஸுமே கொடுத்துருவாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான மருந்து. தேன் அப்பிஸ் மெலிஃபிகான்றது வந்து தேனி பூச்சிலேருந்து தயாரிக்கிற மருந்து. யோசிச்சு பாருங்களேன், தேனி பூச்சி எவ்வளோ பெரிய மருந்து, தேன் எவ்வளோ பெரிய மருந்துன்னு தெரியும்ல. அது குடிச்சா நம்மளுக்கு வந்துட்டு நம்ம உடம்பை கெட்டு போக விடாது. 4000 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத ஒரு தேன் வந்து அதை எடுத்துக்கிற மனித உடலை கூட கெட்டு போகாமல் பார்த்துக்கொண்டு தான் அந்த மருந்து ரொம்ப முக்கியமான மருந்து. பல பேர் காப்பாற்ற எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு. இதில் நான் அதெல்லாம் லிட்ரேச்சர் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி வேரிகோஸ் வெயின்ஸ் இருந்தால் இந்த காலையே நான் எப்படி மாற்றுறேன், ஆக்சுவலி போன மாதம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நான் பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் முடிச்ச அப்புறம் இந்த காலை மட்டும் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். பாருங்கள் இந்த மணிமணியாக இருக்கிற இந்த பீட்ஸை எவ்வளோ குறையுது, எவ்வளோ அழகாக இந்த மருந்தில் அது குணமாகுதுன்னு சொல்லிட்டு. இது இப்படியே காலை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி இத்தனை வருஷம் கடைசியில் இந்த கால் புண்ணுனால நம்ம சம்பாதிச்ச செலவு, இல்லை பிள்ளைகளுக்கு செலவு வச்சு பிள்ளைகளை நம்ம ஒரு வைத்தியத்துக்கு கடன் ஆகிறாங்களேன்ற ஒரு வருத்தம் வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும்போது வேணாம்ப்பா என்னை அப்படியே விட்டுரு, நீ பார்க்க வேணாம்னு சொல்லுவோம். அது பசங்களுக்கும் குற்ற உணர்ச்சியாக இருக்கும், நம்மளுக்கும் ஒரு கில்ட்டாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். குழந்தைங்க அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நம்மளுக்கு வீணாக செலவழிக்கிறாங்களே. ஆனால் ஒரு ப்ராப்பரான குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த காலையும் காப்பாற்றி நம்ம வாழ்ந்து நம்ம பிள்ளைகளை வாழ வைக்கணும். என்றைக்குமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதா நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட். வயசான காலத்தில் நம்ம எந்த ஒரு நோய் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கோம்னாவே நம்ம பிள்ளைங்க நிம்மதியாக அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துக்குவாங்க. நம்மளுக்கு முடியலன்னும் போது அவங்களாலே நிம்மதியாக இருக்க முடியாது. முடியல நம்ம தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும், நம்மளுக்கும் அது கஷ்டமாக இருக்கும். ஸோ இளமை காலங்களில் உடம்பை ரொம்ப பேணி பாதுகாத்துக்கோங்க. 1 மணி நேரம் உடற்பயிற்சி, நல்ல உணவு, ஆரோக்கியமான தூக்கம், டைமுக்கு 8 மணி நேரம் தூக்கம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தூங்க வேண்டிய நேரத்தில் இந்த ஃபோன்ஸ், ரீல்ஸ், ஷார்ட்ஸுன்னு தயவுசெய்து லேட் நைட் பார்த்து எதிர்காலமே இல்லாமல் ஆக்கிடாதீங்க. லவ் யூ ஆல். நன்றி.